ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேஜ்ல எள்ளு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நான் வந்து ஈரமே இல்லாத எள்ளு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். அந்த எள்ளை நம்ம பேன்ல கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த எள்ளை வறுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா வெடிக்கும். நல்ல எள்ளு வறுபட்ட ஸ்மெல் வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ள ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம். இந்த மாரி கொட்டிட்டு, இந்த மாரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதும் நம்மளுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான 1 கட்டி வெல்லத்த எடுத்துருக்கேன். 1 கட்டி வெல்லத்த நல்லா இந்த மாரி அடிச்சு உடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு நம்ம உடைச்ச வெல்லத்த உள்ள போட்டு லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம் வெல்லத்துக்கு தேவையான அளவு. இப்ப நான் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 5 to 10 மினிட்ஸ் இந்த மாரி கட்டிகள் எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாகு இந்த மாரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ள எடுத்து இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க வெள்ள பாகுல எள்ளு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலக்கி விட்டதும் இந்த மாரி எள்ளு கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆயி வரும். கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆயி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலைய கொஞ்சமா கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்து நெய் போட்டு தடவி நம்ம கலந்து வச்சிருக்க எள்ளு மிக்ஸ இதுல கொட்டிக்கலாம். இப்ப கரண்டி வச்சு நல்லா ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஹெல்தியான எள்ளு மிட்டாய் தயார். இப்ப சூடா இருக்கும்போதே நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்ப நம்ம பீஸ் போட்டு வச்சிருக்கிறது 30 மினிட்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்.